ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 8th வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் நடக்குது. இந்த சயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 மார்க் கொஷினே பார்த்தீங்கன்னா 35 கொஷின் இருக்குது, ஒன் வேர்டே இருக்குது. நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருந்தாலே அதை ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடலாம். 15 சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் கோடிட்டேன் ஒரு 10 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 15 கொஷின் பார்த்திங்கன்னா 10 மீதி இப்போ ஒரு 10 கொஷின் பொறுத்துக்க இருக்குது. இது எல்லாமே 1 மார்க் கொஷின் தான். 15 சரியான விடை, 10 வந்து பார்த்திங்கன்னா கோடிட்டேனும், 10 வந்து பொறுத்துக்க. இது எல்லாமே வந்து புக்கில் தான் இருக்குது. இது ஓரளவுக்கு நீங்கள் பொறுத்துக்கலாம், ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரி தான் கொஷின் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் சிரத்தை எடுத்து கரெக்டாக பண்ணிங்கனாலே கொஞ்சம் நல்லா மார்க் வாங்கலாம். இந்த 1 மார்க் முடித்ததுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கொஷின் இருக்குது, அதாவது 2 மார்க் 5 மார்க் இருக்குது. அந்த 2 மார்க் 5 மார்க்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் தெரிஞ்சதை 1 2 நீங்கள் ஏதாவது எழுதி வச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மார்க் கிடைக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இது ஜென்ரல் கொஷின் கண்டிப்பாக இருக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கொஷின் இருக்கும். அந்த ஜென்ரல் கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதினாலே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். நீங்கள் அதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எழுதிக்கலாம். அதனால் எந்த கொஷின் கொஞ்சம் விடாமல் கொஞ்சம் தெரிஞ்ச கொஷினாக இருக்கிறப்போ ஒரு ஜென்ரல் கொஷின் வந்துச்சு அப்படின்னா, இங்கே 1 மார்க்கை தவிர இது ஜென்ரல் கொஷினில் ஏதாவது எழுதி வச்சு வந்துடுங்க. கொஞ்சம் அது ரெலவெண்ட்டாக எழுதி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மினிமம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறீங்கன்னா, மெஷர்மெண்ட் அப்படிங்கிற அளவீடு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அளவீடுன்னு பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பொருள் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வந்து அளக்க பயன்படுவது கருவி தான் நமக்கு அளவீடுன்னு சொல்கிறோம். அதேமாரி குளோபல் வார்மிங் இருக்குது. குளோபல் வார்மிங்லாம் ஜென்ரலாக நடக்கிறது, இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 5 மார்க்குமே இருக்குது. இந்த 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 5 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 5 மார்க் இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கொஷின் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். ஜென்ரல் கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஜென்ரல் கொஷினை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எதோ படித்ததை இங்கே எழுதிக்கலாம். இந்த 61வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அமிலங்களின் பயன்கள் கேட்டிருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கொஷின். அமிலத்தோட பயன்கள் ஏதாவது ஒரு 2 3 எழுதினீங்கனாலே உங்களுக்கு மார்க்கு மினிமம் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி கொஷினில் ஊட்டச்சத்து பற்றி கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் எழுதுனீங்கனாலே, இதெல்லாம் ஜென்ரல் கொஷின், இதை பற்றி நீங்கள் எழுதினீங்கனாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 35 1 மார்க், அதுக்கப்புறம் ஒரு 2 மார்க் 5 மார்க்கில் வந்து எது தெரியுதோ ஒரு 5 6 கொஷின் அட்டன் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். All the best to the exam test. Thank you.